எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ குகன் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வாழைக்காய் புட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் 3 கொரகொரப்பாக நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலும் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெள்ளைப்பூண்டை நல்லா உரித்து நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன். இது ஏன் இந்த பொரியலுக்கு போடுறோம் அப்படின்னா, வாழைக்காய் அப்படிங்கிறதுனால இந்த பொரியலுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு குக்கரில் அந்த ஊற வச்ச பருப்பை மூடி போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாழைக்காயும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி கழுவின தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த தண்ணி பிரியமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா நம்ம பொடி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வடைச்சட்டியில் கடுகு பருப்பு போட்டு அது கொஞ்சம் வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புங்கிறது உங்களோட பிரியம்தான். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைப்பூண்டு நச்சு வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம 1 நிமிஷம் வதக்கலாம். சிம்மிலே நீங்கள் அடுப்பை வச்சுக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நீங்கள் முருகலாக தாளிச்சிருங்க. நம்ம குழம்புக்கெல்லாம் தாளித்து கொட்டுறோம் பார்த்திங்களா, அந்தமாதிரி நல்லா முருகலாக தாளிச்சிட்டிங்கன்னா இந்த பொரியல் நல்லா சூப்பராக இருக்கும். இது வாழைக்காயை நம்ம இப்போ துருவி வச்சுருக்குறோம். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா எல்லா பக்கமும் அது விரவிக்கிட்டே இருங்க. நல்லா விரவிட்டு இருந்தீங்கன்னா அதோடு சேர்ந்து நல்லா ஒன்று போல் விரவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து அதே மாதிரி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி விரவுங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாசிப்பருப்பு வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா விரவுங்க. அது எல்லாம் விரவுன மாதிரி இதையும் நல்லா விரவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு நல்லா விரவிட்டோமா, விரவிட்டு இப்போ நமக்கு சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைக்காய் புட்டு ப்ளஸ் சாதம் ப்ளஸ் சூப்பரான சாம்பார். சரிங்களா? நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.